Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தன்னை ஒரு ராஜாவாகவும் ராணியாகவும் நினச்சிக்கிட்டு டெல்யூஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தலையில் கிரீடம் மட்டும்தாங்க இருக்காது, மற்றபடி இவங்க ராஜா ராணியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணுற அலப்பறைக்கெல்லாம் அளவே இருக்காது. இவங்க தான் இந்த பூமியவே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ சீன் போடுவாங்க. இவங்க இல்லைன்னா அந்த சராசரங்களும் அஸ்தமனம் ஆகிடுங்கிற அளவுக்கு அநியாயத்துக்கு சுப்பீரியாரிட்டி காட்டுவாங்க. என்னை யாருன்னு நினச்சேன், நான் யாருன்னு தெரியுமா, ஆய் ஊயின்னு அடிக்கடி படம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே பில்டப்பு. இவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்கு இவங்க சும்மா வீடு கட்டுறாங்க. செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், அதாவது இந்த சுய திருப்தியோடு இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி சுப்பீரியாரிட்டியெல்லாம் காட்டவே மாட்டாங்க. சுய திருப்தியோடு இருக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உள்ளே இருக்கிறது பூராவும் விஷம், வன்மம், பொறாமை, வைத்தறிச்சல். இதை வச்சுக்கிட்டு எங்கேருந்து திருப்தி பட்டுக்கிட்டு வாழறது? இவங்கக்கிட்ட இல்லாத பாசிட்டிவான குவாலிட்டிஸ் மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ வைத்தறிச்சல் இவங்களுக்கு. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே இவங்களுக்கு பொறுக்காது. இவங்க எவ்வளோ ஈவலாக இருக்காங்கங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வெளியே இவங்களை ரொம்ப புனிதமானவர்களாக, ரிலீஜியஸாக, ரொம்ப கெத்தாக காட்டிப்பாங்க. எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும்னு சொல்லி விஐபிஸோட கான்டாக்ட்ஸை எல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்க ஸ்டேட்டஸை மேக்னிஃபை பண்ணி காட்டுவாங்க. நான் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு தம்பட்டம் அடிச்சுப்பாங்க. தனி ஆளாக இவங்களுக்குன்னு எந்த வேல்யூவும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அண்ட் ஏகாம்பரீஸ் படையப்பால் வர்ற நீலாம்பரி மாதிரி. மேல் கிராண்டியோஸ் நார்சிசிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக ஏதாவது மூவி இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மண்டகனம் பிடிச்சவங்க இவங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதிலை ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுல வள்ளல்கள். கேட்காமலேயே எல்லாருக்கும் ஃப்ரீ அட்வைஸை வாரி வாரி கொடுப்பாங்க. இவங்களோட வீரம் இருக்கே அபாரம். வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள். ஆனால் வீக்காக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க வீரத்தை காட்டுவாங்க. மற்றவங்க வீக்னஸோட இவங்களோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணுவாங்க. அவ்வளோ மட்டமாக இருக்கும் இவங்களோட அந்த கம்பேரிசன். இவங்களோட அல்ப குணத்தை மறைக்கிறதுக்கு ஆல்ஃபா மேல், ஆல்ஃபா ஃபீமேல்னு சுயமாக பட்டம் சூட்டிப்பாங்க. இந்த மனித இனத்திலேயே இவங்க ரொம்ப உயர்ந்தவங்க. எல்லாரும் இவங்களை ஆராதிக்கணும். இறக்கப்படுறதுல யாராலையும் இவங்களை மிஞ்ச முடியாது. இவங்க பக்கத்தில் கூட நிற்க முடியாது. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ இறக்கப்படுவாங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே உள்ளுக்குள்ளே அவ்வளோ வயிறு எறிகிறவங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா எவ்வளோ குதூகலமாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் வெளியே தலகீழாக நடிப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஜென்யூனாக எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா சில சமயம் மற்றவங்களோட பிரச்சனைக்கு இவங்க தான் மூல காரணமாகவே இருப்பாங்க. பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையாக பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு காப்பாற்றுற மாதிரி பாவலா பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தருக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி விட்டுட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனை தீராமல் பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சோ கால்டு டாக் லவ்வர்ஸ் மாதிரி இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே. இந்த பிரச்சனை தீராமல் பார்த்துக்கிறதும் இவங்க தான். இவங்களோட ஈகோவுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸும் கீழ்த்தட்டு மக்களும் பலியாயிட்ருக்காங்க, சஃபர் ஆகிட்டுருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக் கல்ச்சர் ஆபத்தானது. அந்த ஆபத்தான கல்ச்சர் கண்டினியூ ஆகணும்னு அவ்வளோ மல்லு கட்டுறாங்க. ரியாலிட்டி என்னென்னா, டாக்ஸ்க்கு ஓனர்ஸ் இருக்கணும். ஓனர்ஸ் இல்லாத நாய்கள் ஸ்ட்ரே டாக்ஸ். ஆனால் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அது தெருவில் தான் வாழணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற டேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஸ் இல்லாத டாக்ஸ் உல்ஃப் பேக் இன்ஸ்டிங்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓனர் இல்லைன்னாலே அது நாயாக இருக்காது, ஓநாயாக மாறிடும்.
பட் இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை இவங்க காதில் வாங்கவும் மாட்டாங்க. அந்த நாய்களால் பாதிக்கப்பட்டு விக்டிம் ஆகிட்டு இருக்கிற மனுஷங்களோட அந்த ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸையும் உயிர் இழப்புகளையும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸையும் மென்டல் ட்ராமாவையும் கண்ணை திறந்து பார்க்கவும் மாட்டாங்க. செலக்டிவ், டெஃப் அண்ட் பிளைண்டாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு யார் மேலேயும் அக்கறை கிடையாது. தெருவில் இருந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிற அந்த தெருநாய்கள் மேலேயும் அக்கறை கிடையாது. அதால் பாதிக்கப்படுற மனுஷங்க மேலேயும் அக்கறை கிடையாது. ஆனால் அக்கறை இருக்கிற மாதிரி பயங்கரமாக நடிப்பாங்க. நான் எங்களை என்னோட குழந்தையாக பார்க்குறேன், 4 கால் ஜீவன்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காமல் என்னோடய லைஃபையே தியாகம் பண்ணியிருக்கேன், இது தப்பா சார் அப்படின்னு கதறி உருகுவாங்க. அப்போது அந்த நாய்கள் யாரையாவது கடிச்சா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க தானே அதுக்கான முடிவை எடுக்கணும்னு கேட்டால் அது எப்படிங்க அவங்க முடிவு எடுக்க முடியும்னு கேட்பாங்க. குழந்தைய நாய் கடிக்கிற வரைக்கும் அதோட பேரண்ட்ஸ் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் எமோஷன்ஸ் எங்களுக்கு புரியுதுங்க, உங்கள் சைடில் நடந்த உயிர் இழப்புகளுக்கு நாங்களும் ரொம்ப வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். என்னோட காரில் கூட ஒரு தடவை எலி செத்து போச்சு, காரே நாரி போச்சு, நாங்களும் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி காரையும் குழந்தையையும் கம்பேர் பண்ணி மழுமட்டத்தனமாக பேசுவாங்க. நாங்கள் எங்கள் கை காசை போட்டு இந்த திருநாய்களுக்கு சோறு போடுறோம், வேக்சின் போடுறோம், ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம், அதுக்காக நீங்கள் எங்களுக்கு கிராட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இல்லாத எம்பத்தி, ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோதான். இட்ஸ் நத்திங் எல்ஸ் பட் பர்ஃபார்மன்ஸ், பியோர் பர்ஃபார்மன்ஸ். நிஜமான டாக் லவர்ஸ், மனிதாபிமானிகள் என்ன பண்ணுவாங்க? நாய்களோட ப்ராப்பர் ஷெல்டர் அண்ட் அடாப்ஷனுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங்ஸோட சேஃப்டியையும் கன்சர்னில் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸ்ட்ரீட் டாக் கல்ச்சரை எனேபிள் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட அந்த கிராண்டியோஸ் ஈகோக்கு சப்ளை தேடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை விக்டிம் பிளேம் பண்ணுறாங்க. ரேப் பண்ண அப்யூசருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரேப் விக்டிம்ஸை அசிங்கப்படுத்துகிற அதே பேட்டர்ன் தான் இதுவும். இந்த மாதிரி ஆட்கள் அவங்களோட ஸ்டேட்டஸையும் பவரையும் யூஸ் பண்ணி சில டாக்ஸிக்கான ஸ்டீரியோ டைப்ஸை உருவாக்குறாங்க. அந்த ஸ்டீரியோ டைப்ஸை ஸ்ட்ராங் ரூலாக அமல்படுத்துவாங்க. இவங்க உருவாக்கின இந்த நியாயமில்லாத டாக்ஸிக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பிளைண்ட் ஃபாலோயர்ஸும் ஃப்ளையிங் மங்கீஸும் கூட்டம் கூட்டமாக ஒன்று கூடுவாங்க. இந்த பிரச்சனையால் யார் பாதிக்கப்படுறாங்கங்கிறத பற்றியெல்லாம் இவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இவங்களோட ஈகோயிஸ்டிக் ஹங்கரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பாரபட்சம் பார்க்காம விக்டிம்ஸை பலி கொடுப்பாங்க. டெவலப்டு கண்ட்ரீஸில் இல்லாத இந்த ஸ்ட்ரீட் டாக் கல்ச்சர் நம்ம கண்ட்ரியில் மட்டும் இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். கல்ச்சர், ட்ரெடிஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கௌரவம், மனிதாபிமானம், கடவுள், கர்மா, பாவம், புண்ணியம், இந்த மாதிரி சென்சிட்டிவான டூல்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி இன்சென்சிட்டிவான ஸ்டீரியோ டைப்ஸை இவங்க உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டீரியோ டைப்ஸ் ஆல்ரெடி நம்ம கல்ச்சரில் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஸ்ட்ரீட் டாக் கல்ச்சர். இந்த மாதிரி போலி புனிதர்களும் அவங்களுக்கு சிங்குச்சா அடிக்கிற இந்த மூளை இல்லாத மக்கள் கூட்டமும் இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு இன்னும் கோடி வருஷங்கள் ஆனாலும் முன்னேறாது. ஒரு நாட்டோட வளர்ச்சியையே தடுக்கிற வைரஸ் கிருமிகள் மாதிரி இவங்கெல்லாம். இவங்களோட இந்த பேட் இன்டென்ஷன்ஸ் வெளியே தெரியாத அளவுக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கான்ஃபிடெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அடித்து விடுவாங்க. சிரிப்பு, பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வேஷம். பித்தளைக்கு தங்கமுலாம் பூசின மாதிரி ஊரை ஏமாத்துறதுக்கு இவங்க போடுற வேஷம், ஃபேக் ராயல்ட்டி, போலியான ராஜரீக பிம்பத்தால் இவங்களோட அந்த நத்திங்னஸ், சூனியத்தை மூடி மறைச்சிடுவாங்க. பல அப்பாவிகளோட வாழ்க்கையையும் உயிரையும் பலி கொடுத்து இவங்களோட ஈகோக்கு இவங்க தீனி போட்டுக்கிறாங்க. இது சொசைட்டியில் இவங்க பண்ணுற அராஜகம். பர்சனல் லைஃப்பில் இவங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு பொண்டாட்டி புருஷனோட வாழ்க்கையை பலி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையையும் பலி கொடுப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வெளியே எவ்வளோ கெத்து காட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
நிஜமாவே இவங்க பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட எந்த நல்ல புத்தியும் இல்லை. பந்தா காட்டிக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட எந்த ராயல் குவாலிட்டிஸும் இல்லை. எல்லாம் உருட்டு. ஆனால் இவங்களோட இந்த உருட்டு வெளியே தெரிஞ்சுதுன்னு வைங்க, இவங்க போலியாக கட்டி வச்சுருக்கிற அந்த கோட்டை சரசரன்னு சரிஞ்சு விழுந்துடும், தாரமட்டம் ஆகிடும். இவங்களோட ராஜாராணி வேஷம் வெளுத்து போயிடும். ஸோ இந்த உண்மையெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு பக்குவமாக நடித்து ஊரை ஏமாற்றி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா விக்டிம்ஸோட தயவில் தான் இவங்க ஒரு ஆளாகவே நடமாடிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற இந்த அட்ராசிட்டியை எல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் விக்டிம்ஸ் இவங்களை மன்னித்து இவங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விக்டிம்ஸோட அறியாமல் தெளிகிற வரைக்கும் தைரியமாக இவங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு இவங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் இவங்களோட அட்டூழியங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ சொசைட்டிலையும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, உங்கள் வாழ்க்கையை பிச்சை போட்டு இவங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறத நீங்கள் தான் நிறுத்தணும். ஒரு பக்கம் நார்சிசிஸ்ட்டுங்க, இன்னொரு பக்கம் மூளையை மொத்தமாக பரனில் கழட்டி வச்சுட்டு இவங்களுக்கு சொம்பு தூக்குற இந்த சோல்ஜர்ஸ், சியர் லீடர்ஸ், பிளைண்ட் ஃபாலோயர்ஸ் அண்ட் ஃப்ளையிங் மங்கீஸ். இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் உஷாராக இல்லைன்னா வாழவே முடியாது. ஐம் ரியலி சாரி ஃபார் மை லாங்குவேஜ். நான் என்னோடய லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை விட டீசெண்டாக என்னால் பேச முடியலை. ஸோ கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். உங்கள் சந்தோஷத்தையும் மென்டல் பீஸையும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு உஷாராக இருங்க, நல்லபடியாக பொழைச்சிக்கோங்க. நாய்கள் காலபைரவரோட வாகனம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸையும் அந்த காலபைரவர் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு மேதாவி சொல்லியிருக்காங்க. அவரோட அந்த வாகனத்துக்கிட்ட இருந்து மக்களை அதே கடவுள் காப்பாற்றுவாருன்னு நானும் நம்புகிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயமான முடிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.